தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்திருக்கின்றனர். சிபிஐ அதிகாரிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், விசாரணையின் தன்மை என்ன என்பது தொடர்பான தகவலோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது எத்தனை சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க, அவங்களுடைய முதல் ஆய்வுகள் அப்படின்றது எங்க தொடங்க இருக்கு, அடுத்தடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்துட்டாங்க. சிபிஐ அதிகாரிகள் வந்து தற்போது அவர்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். சிபிஐ அதிகாரிகள் பிரவீன்குமார் IPS தலைமையில் வந்திருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் 12 பேர் இந்த பகுதியில் தற்போது சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து கொடுப்பதற்கான துணை மாவட்ட ஆட்சியரும் தலைமையிலான குழுவும் தற்போது சிபிஐ அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அலுவலகம், அவங்க எப்படி விசாரணை பண்ணுவதற்கான இந்த ஒரு அலுவலக செட்டப்பை ஏற்படுத்தி கொடுத்தணும். ஒரு IPS அதிகாரி தலைமையில் இந்த விசாரணை குழு வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனைகளை வந்து மாவட்ட துணை ஆட்சியர் தலைமையிலான தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா SIT அதிகாரிகள் காலையில் தங்க என்னென்ன விசாரணைகள்லாம் பண்ணோம், அப்படி இதுவரைக்கும் என்னென்ன விசாரணைகள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகளிடம் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இந்த நிலையில தற்போது சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டு இருக்கக்கூடிய 12 சிபிஐ அதிகாரிகள் அவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேணும், ஏன்னா இவங்களுக்கு கணினியிலிருந்து அவங்களுக்கு ஆவணங்களை டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு விசாரணைக்கான வீடியோ ஆதாரங்களை எடுக்கணும். அதற்கான வீடியோ கேமராக்கள் மற்றும் அவங்க அமர்வதற்கான டேபிள்கள், தனித்தனி அறைகள் போன்றவை எல்லாம் தேவைப்படுது. அதற்காக பார்த்தீங்கன்னா தற்போது துணை ஆட்சியர் வந்துட்டு இருக்காரு. கரூர் மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் தலைமையிலான ஒரு குழு வந்து இங்க அவங்களுக்கான தேவைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது செய்தி கொடுப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இந்த அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ அதிகாரிகள் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில விரைவிலே அவர்களுடைய விசாரணை வந்து இன்றிலிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக சம்பவம் நடந்த பகுதியை அவர்கள் சென்று பார்வையிட்டு அவர்கள் விசாரணையை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.